ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம், குட் மார்னிங். இன்னைக்கு நாங்க பார்க்குற அந்த தலைப்பு கதியோட தொடர்புடைய விஷயம். கதி சம்பந்தமாக பார்க்கணும். இதுல கதி தொடர்பான வினாக்கள் வரும்போது உங்களுக்கு தெரியும், அது அடிப்படையில ஒரு சமன்பாட்டை மட்டும் அடிப்படையா வச்சுதான் இந்த கதி தொடர்பான வினாக்களை நாங்க பார்க்கிறோம். ஒரு சமன்பாடு இருக்கு கதியில. அப்ப அந்த சமன்பாடு பொதுவாக நாங்கள் பேசிக்கொண்ட ஒரு விஷயம்தான் கதி சமன் தூரத்தின் நேரம் வாய்வோம். கதி சமன் தூரத்தின் நேரம். இதை பாவிச்சு தூரத்தின பெருமதியை காணல. தூரம்னா எத்தனை காணல. தூரம்ன்றது கதிய நேரத்தால இருக்கிறது தூரம். அடுத்தது இதை பாவிச்சு நாங்க காணக்கூடியதா நேரம். நேரம் எப்படி கணிக்கப்படும்னா தூரத்தை கதியால வகுக்கணும். இந்த மூன்று சமன்பாடுகளும் பிரதான விஷயம். மூன்று சமன்பாடுகளும் கதி சமன் தூரத்தின் நேரம், தூரம் சமன் கதிதர நேரம், நேரம் சமன் தூரத்தின் கீழ் கதி. இது மூணும் உங்களுக்கு தெரியும். அடுத்ததற்கு கதின்றது ஒரு கணியம். அப்போ தூரத்தை மீட்டர்ல குறிக்கிற மாதிரி அல்லது கிலோமீட்டர்ல குறிக்கிற மாதிரி, நேரத்தை செகண்ட்ல குறிக்கிற மாதிரி அல்லது மணித்தியாலத்துல நிமிடங்கள்ல குறிக்கிற மாதிரி கதிய குறிக்கிறதுக்கும் ஒரு அலகு இருக்கு. அந்த கதிய அளக்கிற அலகுகள் ரெண்டு வகையான அலகுகள் நாம பாவிப்போம். கதிய அளக்கிறதுக்கு ரெண்டு வகையான அலகுகள் பாவிப்போம். ஒன்று கதிய நாங்க மீட்டர் செகண்ட் -1 சொல்லுவோம். மீட்டர் பர் செகண்ட் அல்லது மீட்டர் செகண்ட் -1 சொல்லுவோம். மீட்டர் செகண்ட் -1. சில சந்தர்ப்பங்கள்ல இப்படி பாய்ப்பாங்க. எப்படி பாய்ச்சாலும் ஒரே விஷயம்தான். அதனால சொல்ற மீட்டர் செகண்ட் -1. அதாவது இதுக்குரிய அர்த்தம் என்னன்னா, ஒரு செகண்ட்ல எத்தனை மீட்டர் போகும், ஒரு செகண்ட்ல எத்தனை மீட்டர் போகும்ன்றதுதான் அதுக்குரிய விளக்கம். அதே போல நாங்க பாவிக்கிறது கிலோமீட்டர் பர் அவர் அல்லது இப்படி பாவிப்போம் கிலோமீட்டர் பர் அவர். மணித்தியாலத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் போகுது ஒரு மணித்தியாலத்துல. இந்த மீட்டர் பர் செகண்டுக்கும் கிலோமீட்டர் பர் அவருக்குமான தொடர்பு இருக்கு. மீட்டர் பர் செகண்டுக்கும் கிலோமீட்டர் பர் அவருக்கும் தொடர்பு இருக்கு. அதாவது இப்போ கிலோமீட்டர் பர் அவர்ல தந்தர கிலோமீட்டர் பர் அவர்ல சாரத கிலோமீட்டர் பர் அவர்ல சாரத மீட்டருக்கு செகண்டா மாத்தணும். உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்களேன், வெங்கட்ட வருது 36 கிலோமீட்டர் பர் அவர். இதுல முடிவு என்னன்னா, ஒரு மணித்தியாலத்துல அந்த குறிப்பிட்ட வாகனம் 36 கிலோமீட்டர் போகும். அது ஒரு செகண்ட்ல எத்தனை மீட்டர் போகும்ன்ற மாதிரி கேள்வி கேட்டா, ஒரு மணித்தியாலத்துல 36 கிலோமீட்டர் போறது ஒரு செகண்ட்ல எத்தனை கிலோமீட்டர் போகும்னு கேட்டா, அதை திறப்படுற விடைய நாங்க 5/18 பெருக்கணும். ஏன் 5/18 பெருக்கணும்ன்றது சொல்லித்தரவா அவங்களுக்கு? இல்லை தேவையில்லையா? சொல்லுங்க சார். சொல்லணுமா? ஏன் 5/18 பெருக்கணும்ன்ற விஷயம் தேவையா அவங்களுக்கு? இல்லாட்டி 5/18 சொல்லுங்க சார். ஓகே, பாப்போம். இதுல இப்ப நாங்க 36 கிலோமீட்டர் பர் அவர்ல போறது ஒரு மீட்டர் ஒரு செகண்ட்ல எத்தனை மீட்டர் போகும்? 36 கிலோமீட்டர் பர் அவர். இதுக்குரிய விடைகள்னா வந்துடும். இது அர்த்தம், ஒரு மணித்தியாலத்தில் 36 கிலோமீட்டர் போகும். ஒரு மணித்தியாலத்தில் 36 கிலோமீட்டர். ஒரு மணித்தியாலம்ன்றது எங்களுக்கு சொல்லும்
60 நிமிடத்தில் அது 36 தர 1000 மீட்டர் போகும். ஒரு கிலோமீட்டரை நாங்க 1000 மீட்டர்னு மாத்தணும். இந்த 60 நிமிடத்தை மாத்தலும் 60 தர 60 செகண்ட் செல்லும் தூரம் அதே அளவுதான் 36 தர 1000 மீட்டர் தான் இருக்கும். இப்ப எங்களுக்கு தேவை ஒரு செகண்ட்ல செல்ற தூரம். ஒரு செகண்டில் செல்லும் ஒரு செகண்ட்ல செல்லும் தூரம்னா அது 60 தர 60 பிரிக்கும். அப்ப 36 1000க்கு 60 தர 60 இங்க போடும். எங்க போட்டாலும் சரி பிரிக்கிறது. இப்ப இதுல இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த பூஜ்ஜியம் வெட்டுப்படும், இதுக்கு இது வெட்டுப்படும். 36 தர இந்த 10ல 2 5 முறை, 6ல 3 முறை, அவ மேல 5 கீழே 3 6 18. ஆகவே தரப்படுற விட கிலோமீட்டர் ஹவர்ல இருக்கிறத மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்துறதுக்கு தரப்படுற விடைய நான் 5/18 பெருக்கணும். அதுதான் அதுக்குரிய காரணம். போலீங்களா? இப்ப நாங்க இதெல்லாம் இப்ப எழுத தேவையில்லை உண்மைக்கு. இப்ப நீங்க லேசா ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னா, கிலோமீட்டர் ஹவர்ல சாரத கிலோமீட்டர் ஹவர்ல சாரத மீட்டர் பர் செகண்டாக மாத்துறா தரப்படுற விடைய 5/18 பெருக்கணும். அந்த ஐடியா இருந்தா போதும். கிலோமீட்டர் ஹவர்ல சாரத மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்துறா தரப்படுற விடைய 5/18 பெருக்கணும்ன்ற பேசிக் விஷயம் தான் இது. அப்போ கிலோமீட்டர் ஹவர்ல வாரத மீட்டர் பர் செகண்டுக்கு வாரத்துக்கு கார விடைய 5/18 பெருக்கணும். அப்ப அந்த அடிப்படையில உதாரணமா எங்களுக்கு 36 கிலோமீட்டர் ஹவர்னு தந்தா இத மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்திரம்டா 36 தர 5/18 போட்டுருவோம். 18ல 18 ஒரு முறை, இதுல 2 முறை, அந்த விட 10 மீட்டர் பர் செகண்ட் வந்துடும். அதே மாதிரி பிள்ளைகள் மீட்டர் பர் செகண்ட்ல வாரத மீட்டர் பர் செகண்ட்ல வாரத கிலோமீட்டர் ஹவருக்கு மாற்ற சந்தர்ப்பங்களும் வரும். நான் கேள்வி செய்யக்குள்ள வரும். அப்படி வந்தா தரப்படுற விடைய 18/5 இருக்கும். உதாரணமா 20 மீட்டர் பர் செகண்ட் வந்து ஒரு செகண்ட்ல 20 மீட்டர் போகுது. ஒரு மணித்தியாலத்துல எத்தனை கிலோமீட்டர் போகும்னு கேட்டா அந்த 20 18/5 இருக்கும். அப்படி பெருக்கிறா இது ஒரு முறை, இது 4 முறை, 4 தர 18 72 மீட்டர் பவர். இவ்வளவு கிளியரா விளங்கிட்டா? இந்த 2 கான்செப்ட் விளங்கிட்டா? இப்ப நாங்க இந்த பேசிக்